என்னத்த அப்படி டென்ஷனா பாத்துட்டு இருக்கிறதான்னு பாருங்க. என்ன கதைன்னு சொல்ற வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி 84 நாள் கடினமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிற பயணத்துல இன்னைக்கு நாள் 2. முதல் நாளுக்கு நினைச்சதை விட நல்ல வரவேற்பு இருந்தது. அதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுக்கு அதே வரவேற்பு கிடைக்கும்னு நம்புறேன். எப்பவும் போல எழுந்து பல்ல விளக்கிட்டு வலுவான ஒரு காப்பியை போட்டாச்சு. அடுத்த வேலையா முதல் உணவை சாப்பிட்டு பவுல வாஷ் அவுட் பண்ணிட்டு பனிக்கு ஜூட்டு போற வயல ஹைட்ரேஷனுக்கு ஒரு கோகோனட் நாக் அவுட் பண்ணிட்டு ஒர்க்கிங் அவரில் கேட்ட கொஞ்சிட்டு வரும்போது மாமு கிட்ட சிக்கனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தங்க விலையும் வெள்ளி விலையும் எப்படி ஏட்ட இறக்கமா இருக்குதோ அதே போலதான் இப்ப கோழி விலையும் கோழி போற முட்டை விலையும் இருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு முடிவுன்ற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு வீட்டுக்கு வேற கொஞ்சம் காலதாமதமாகி விட்டது. கிச்சன்ல போயிட்டு தலைக்கவசத்தை கூட அவுக்காம பாக்குற நாச்சத்து மட்டும் தான் இருக்கு. புரதச்சத்தை செஞ்சு வைக்கல. அந்த டிப்ரி மிஷினையும் சோறு கூட முட்டைகோசை வச்சு முட்டிட்டு இருந்த அனைத்து அல்லு சில்லு பண்ணி தட்டிட்டு திரும்ப ஆபீஸ் போக நான் தாமதமாக்கிட்டேன். பொட்டி படிக்க கட்டிட்டு அங்க போயிட்டு உக்காந்தா நமக்கு மேல ஒருத்தர் டிப்ரி மிஷின்ல வந்து புலம்பிட்டு இருக்காரு. அவர் கையெல்லாம் கேட்டுட்டு டக்கு டக்குன்னு என்னோட பணியை முடிச்சுட்டு பேக் டு ஹோம் வரத்துக்கு 7 ஆயிடுச்சு. வந்த கையோட ஒரு காஃபியை போட்டு ஜிம்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு நமக்கு தோள்பட்டை தோள்பட்டை அழுத்துல ஒரு 3 செட்டு, முன் உயர்வுல ஒரு 3 செட்டு, பக்கவாட்டு உயர்வுல ஒரு 3 செட்டு போட்டு வீட்டுக்கு ஜம்ப். வரும்போது பகோடா வாங்கிட்டு வான ஒரு உத்தரவு அம்மா கிட்ட இருந்து. இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றேன். ஆனா என்னைய வாங்கிட்டு வான கட்டளை வேற போடுறாங்க. கடைசி உணவா உட்கார்ந்து சாப்பிட நேரம் இல்லாததுனால நின்னுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதான் ஃபைனல் மீல். நீண்ட நாள் கழித்து நண்பர்களோட ஒரு நீண்ட நேர கலந்துரையாடல். வாழ்க்கையை பத்தி நிறைய பேசிட்டு எல்லாரும் சீக்கிரமா 1 மணி வீட்டுக்கு போயிட்டோம். நாளைக்கு நாள் 3 பார்ப்போம். பாய் பாய்.